இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படின்னா அது நாட்டுக்குள்ளே இருக்கிற மனுஷனாக இருக்கட்டும், காட்டுக்குள்ளே மனுஷனாக இருக்கட்டும், இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடும் போது எல்லாருமே ஜாலியாக தான் இருப்பாங்க. பயங்கர ஜாலி. படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, எந்த நாடுகளை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த வீடுகளை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் இந்த ஃபங்க்ஷன் களைகட்டும். ஒரு நாள் இல்லை, பல நாட்களாக இருந்துச்சு. அது எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு நாள், எல்லாருக்குமே ஒரு மனமகிழ்ச்சியான நாள். அது என்ன நாள் பார்ப்போமா? வாசியை கேட்போம். வெளிப்படுத்தல் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. கல்யாணம் வந்தது. சோத்திரம். கல்யாணம் அப்படின்னா அது ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா பைபிள் ஒரு கல்யாணத்தில் ஆரம்பித்து ஒரு கல்யாணத்தில் தான் முடியுது. இதுக்கு ஊழலே இயேசு அற்புதம் செய்த ஒரு கல்யாணம் தான். பழைய பாடல் ஒன்று எல்லா கல்யாண வீட்லையுமே மேக்ஸிமம் இன்னைக்கும் பாடுவாங்க. கல்யாணமாம் கல்யாணம் கனாவூர் கல்யாணம் கர்த்தர் இயேசு கலந்து கொண்ட கல்யாணம் அப்படிங்கிறது தான் ஒரு அருமையான பாடல். எல்லா கல்யாண வீட்டிலும் சோத்திரம். இயேசு முதல்ல போன ஃபங்க்ஷனு தான். ஆனால் கல்யாணம் அப்படிங்கிறது எல்லா வீட்லேயுமே, ஏழை விட காட்டுக்குள்ளே பாருங்கள், அங்கேயுமே அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக தான் திருமணம் என்பது. அதனால் அப்படி ஒரு கல்யாணம்னால் நமக்கு வருது. இந்த உலகத்தில் கல்யாணம்னா எதுக்கு மாதிரி அப்படின்னா இயேசுவோடு நமக்கு ஒரு திருமணம். ஆட்டுக்குட்டியாருடைய அதுதான் பெஸ்ட்டு இருக்கிறதுலே மகா பெரிய. இந்த பவுல் சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் தேவ வைராக்கியமான வைராக்கியம். 2 Corinthians 11 அதை நிச்சயம் நம்ம வாசிக்க முடியும். ஏன்னா அப்படின்னா இந்த உலகத்தில் நான் படுகிற பாடெல்லாம் முடிந்து போகிற ஒரு நாள், மணவாளனாக இயேசுவை என்றைக்கு நாம் சந்திக்கிறோமோ அந்த நாள் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதான் ஆட்டுக்குட்டியோட கல்யாண நாள் வந்து. அப்போ அதுக்கு நம்ம எல்லோரும் ஆயத்தப்பட்டுகிட்டே இருக்கோம். மணவாட்டியாகிய நாம் ஒவ்வொருவருமே இயேசு ராஜாவை, மணவாளன இயேசுவை, அதான் மற்ற 25 வாசிக்கிறோம்ல, சோத்திரம். மணவாட்டிகள் 10 கன்னிகைகள் புறப்பட்டது பாரு. இதோ மணவாளன் வந்து விட்டான்னு சொன்னோன்னா 5 பேர் உள்ள பிரவேசி சந்தோஷமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவருக்காய்ப்படுகிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குது. இந்த அனுதின கர்மலத்தின் நிகழ்ச்சியை நீங்கள் எத்தனையோ கஷ்டத்தோடு கூட கேட்கலாம். ஆண்டவருக்காக தான் பாஸ்டர் வாழ்கிறேன், ஆனால் என் குடும்பத்தில் கடன் பாரம், நெருக்கடி, கண்ணீர், பிள்ளைக்கு கல்யாணம் முடியலை, முடிஞ்சால் குழந்தை பாக்கியம் இல்லை, படித்தா வேலை இல்லை, எத்தனையோ கஷ்டங்கள். இது எல்லாம் நமக்கு, இதையெல்லாம் சகித்து தான் ஆண்டவருக்காக வாழ்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் அதுக்கு என்ன பிரதிபலன்? ஒரு கல்யாண நாள் அன்னைக்கு தான் நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு. அதான் அந்த நாட்களில் அருமையாக பண்ணாங்க. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த பாடுக்குள்ள ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த நாட்களில் பட்ட பாடெல்லாம் நிச்சயம் பறந்து போகுமே, பஞ்சம் பசி தாகம்லாம் மறைந்து போகும். அதனால் நீங்கள் ஆண்டவருக்காய் வாழ்வதனால, கஷ்டம் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது ஒரு நாள் மாறும். அந்த நாள் மணவாளனை நான் சந்திக்கிற நாள். அல்லேலூயா. அதனால் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ.